நன்மைகள் தான் நம்மை இந்த உலகத்தில் கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய துணையாக அரணாக இருக்க போகிறது. நாம் மரணித்து கபருக்கு போனாலும் அந்த நன்மை தான் நமக்கு துணையாக இருக்கும். நாம் கபர் வாழ்க்கையை கடந்து மறுமைக்கு போனாலும் அந்த நன்மை தான் கேள்வி கணக்குக்கு லேசாகும். நாம் கேள்வி கணக்கை கடந்து சுவனத்திற்கு போகக்கூடிய சிராத்தல் முஸ்தகிம் பாலத்திற்கும் அந்த நன்மை தான் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நன்மை தான் இந்த உம்மத்து செய்யாமல் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் தொழுகிறோம்? தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் கூட தொழுகாத முன்னின்ற நம்மில் எத்தனை பேர்? ஒருத்தர் பேர் வேடிக்கையா கூப்பிட்டாங்களா, ஏன்பா தொழுவ மாட்டுங்கிற, தொழுகாமது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், மூமின், நான் திருடலைங்க, நான் பொய் சொல்லலைங்க, நான் விபச்சாரம் பண்ணலைங்க. எப்பா நீ திருடல, பொய் சொல்லல, விபச்சாரம் பண்ணல, நீ தொழுகாம இருக்கிற பாரு, அதுவே பெரிய பாவம் சொன்னாங்க. நாம விளங்கிக்கிட்டோம், திருடணும் தான் போய் தொழுவணும், பாவம் செஞ்சவங்க அல்லாஹ் போய் வணங்கணும், தப்பு செஞ்சவங்க அல்லாஹ்ட்ட மன்றாடணும், மண்டிடணும், தௌபா செய்யணும். அது கிடையாது கான்செப்ட். நீங்கள் தொழுகாமல் தொழுகை நேரங்களில் வீடுகளில் இருந்தால், கடைகளில் இருந்தால் நீங்கள் பெரிய பாவி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பாவிக்கு போய் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒரு சபையில கண்ணியப்படுத்தி நீங்க தான் வரணும் தலைவரே, உங்களை தான் நாங்க மையப்படுத்தி இருக்கிறோம். பாவியை ஒரு சபைக்கு அழைக்கிறோம். தொழுகாளிகளை மதிக்கப்படுவது கிடையாது. தொழுகாளிகளை மதிக்கப்படாத சமூகம் என்றைக்கும் முன்மாதிரியான சமூகமாக இருந்ததில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வார், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்தி ஹஸனாத்தின். அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், எவர்கள் பாவத்தை விட்டுவிட்டு தௌபா அல்லாஹ்வின் பக்கம் செய்து ஈமானை கொண்டு அல்லாஹ்வை வணங்கி அமல்களை செய்கிறார்களோ அந்த அமல் தான் அவர்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் போக்கிவிடும். நமக்காக யாருன்னு கையை தூக்கி அல்லாஹ்ட்ட, என் கூட பிறந்த அண்ணன் அவர் கடந்த கால பாவத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன், எந்த தம்பியாவது கேட்டாங்க சொல்ல ஒருத்தர் கை காட்டுங்களா? இந்த கூட பிறந்த தங்கச்சி யாரையாவது கை காட்ட சொல்லுங்களா? கூட பிறந்த ஒட்டி பிறந்தவர்களே நமக்காக துவா செய்ய மாட்டார்கள். நமக்காக யாருமே செய்யாத இந்த உலகத்தில் நமக்கு நாம் தான் துவா செய்ய வேண்டும், நமக்கு நாம் தான் மன்றாட வேண்டும், நாம் தான் அல்லாஹ்விடத்துல கட்டி அணைத்து அவனிடத்துல தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நீங்க என் பக்கம் வந்துட்டீங்கன்னா, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா, நீங்க கடந்த காலங்கள மூட்டை மூட்டையா பாவம் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கு நிறைய பேர் மனசுல நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நான் ஆரம்பத்துல சொன்னது போல பாவம் எல்லா பாவம் செஞ்சாலும் பாவம் கிடையாது. தொழுகாம இருக்கிறதே பெரிய பாவம், அதுவே மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறோம். போன ரமலான்ல பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் இந்த வரப்போது ரமலான் இனி வர இருக்கிறார்கள் சொன்னா, ஒரு வருஷ தொழுகை மூட்டை மூட்டையாக வச்சிருக்கிறோமே, இந்த மூட்டையுடைய பாவத்தை எப்படி கரைக்க போறோம்? எப்படி குறைக்க போறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் கடந்த கால பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். எப்ப அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டானோ அல்லாஹ் அடுத்து சொல்றான் அந்த ஆயத்துல, மன்னிக்கப்பட்ட நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நன்மையை தொடர்ந்து செய்கின்ற பொழுதுதான் அந்த நன்மையை கொண்டு உங்களை பாதுகாக்க முடியும். நன்மை இல்லாமல் பாதுகாக்க முடியாது. எத்தனை அதிகாரிகள் சொல்லுவார்கள், கொடுக்கிறது நீ கொடுக்காதான் நடக்கிறது நடக்கும் சொல்றாங்களா இல்லையா? எல்லாமே கரெக்டா இருந்தாலும் கூட கொடுக்கிறது கொடுத்துடு. அதுபோல அல்லாஹ்வும், நீ சரியானவனாக இரு, நேர்மையானவனாக இரு, ஞானமானவனாக இரு, அது பிரச்சனை இல்லை. என்னை வணங்கக்கூடியவனாக, என்னை தொழக்கூடியவனாக, எனக்கு முழுவதுமாக அடிபணிந்து நடக்கக்கூடியவனாக, அமல்களிலே நன்மைகளிலே நீ முன்னேறி செல்ல வேண்டும். அதற்குத்தான் சஹாபாக்களுடைய உதாரணங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், லா தஹகிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன், எந்த ஒரு சாதாரண சின்ன அமலை கூட லேசா கருதிராதீங்க.